எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவது என்பது குறித்து தேமுதிகவுடன் மக்கள் நல கூட்டணி 31ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தம் மீதான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்து நாங்கள் மக்கள் நல கூட்டணிக்குள்ளாக எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 110 இடங்களை எங்களுக்குள் பகிர்ந்து கொள்வது குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். அது எந்த நெருடலும் இல்லாமல் சுமூகமாக யார் யாருக்கு எத்தனை இடங்கள் என்று முதலில் அது உறுதி செய்யப்படும். பிறகு எந்தெந்த இடங்களில் போட்டியிடுவது என்பது மக்கள் நல கூட்டணியினுடைய பிரதிநிதிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழக பிரதிநிதிகளும் சேர்ந்து அமர்ந்துதான் 234 தொகுதிகளில் எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவது என்பது பற்றி முடிவு செய்ய இயலும். அது 31/1 ஆகிய 2 தேதிகளில் அநேகமாக அந்த பணியிலே நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம். நான் 52வது வருஷம் அரசியல் இருக்கிறேன். ஒரு 5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கேன். ரொம்ப காலமா நான் இதெல்லாம் பார்த்து அதில் பழகி போயிட்டேன். அவங்களுக்கு ஒரு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க. அதை நான் பொருட்படுத்தல. அவங்களுக்கெல்லாம் நான் அதை பதில் சொல்ல விரும்பல. முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் அந்த கட்சியின் தேசிய செயலாளர் சீதாராம் யெச்சூரியை வைகோ சந்தித்து பேசினார்.